ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் ஜியோ பெட்ரோல் பங்க் அமைக்க டீலர்ஷிப் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இப்போ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். jiobp.com இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெட் ஜியோ பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப் ஈஸிலி மேக்ஸிமைஸ் யுவர் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் 31, 2025. அதாங்க கடைசி தேதி. அதுக்குள்ளே நீங்கள் பெட்ரோல் பங்க் வைக்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜியோவில் பார்த்தா பெட்ரோல் பங்க் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தமிழகம் முழுவதும் பல இடங்களில் பார்த்தா நீங்கள் இந்த பெட்ரோல் பங்க் டீலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இருக்கு பாருங்கள். ப்ரோச்சர் ஃபார் டீலர்ஷிப் பத்தஞ்சிக்க இங்கிலீஷில் வேணால் இங்கிலீஷில் கொடுத்துக்குவாங்க. அதர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழில் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் மொத்தமாக 7 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜியோ மொபைலிட்டி ஸ்டேஷன் டீலர்ஷிப் பெறுவதற்கு பெட்ரோல் பங்க் ஸோ எந்தமான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ அறிமுகம் என்ன அதெல்லாம் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தேவையான ஆவணங்கள். ஸோ இப்போ இந்த டீலர்ஷிப் எடுப்பதற்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா விண்ணப்ப படிவம் தேவைப்படும். விண்ணப்பிக்கும் நிறுவனம் தனியுரிமை நிறுவனமாக இருந்தால் உரிமையாளராக நிரப்பப்பட வேண்டிய படிவம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ அதாவது சிங்கிளாக அப்ளை பண்ணீங்களா இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டால் அதுக்கான எவிடன்ஸ்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு சிஏ சான்றளிக்கப்பட்ட சமீபத்திய நிகர மதிப்பு அறிக்கையை கேட்டிருக்காங்க. லெண்ட் ஹேர்டில் செல்லுபடியாகும் உடனுடன். அப்புறம் கேஒய்சி டாக்குமெண்ட், ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்டு. அப்புறம் பிரகடனத்துடன் கூடிய பிரமாண பத்திரம் கேட்டிருக்காங்க. அப்புறம் நில ஆவணங்கள், நீங்கள் பெட்ரோல் பங்க் வைக்க போகிற இடத்துக்கான நில ஆவணங்கள், அது உங்கள் ஓன் ஆவணமாக இருக்கலாம், இல்லை பதிவு செய்யப்பட்ட குத்தகை ஆவணமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்கள் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்காக உங்களுக்கான ஒரு டாக்குமெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோச்சர் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த டீலர்ஷிப்க்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் டீலர்ஷிப்பாக சைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவங்களும் அந்த டீலர்ஷிப் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதேமாரி பார்த்தா கிரிமினல் கேஸ் உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா நீங்களும் இந்த ஒரு டீலர்ஷிப் எடுக்க முடியாது. என்ஆர்ஐ கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த டீலர்ஷிப் எடுக்க முடியாது. மற்ற யார் வேணாலும் சரி இந்த டீலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னா பேசிக்காக என்னமான தேவைகள் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வசதிகள், நிறுவனம் கொடுத்துள்ள குறியீட்டின்படி எல்லை கலவை தடுப்பு சுவருடன் கூடிய நுழைவு வெளியேறும் பாதை, வாகனம் ஓட்டும் பாதை, முடுக்கும் நீக்கும் பாதை அல்லது சேவை சாலை ஆகியவற்றை உள்ளடக்கிய வளர்ந்த நிலம். ஸோ லேண்ட் இருக்கணும். இந்த எல்லா ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லேண்ட் இருக்கணும். ஏன்னா இதெல்லாமே அந்த லேண்டில் தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. அதாவது தடுப்பு சுவராக இருக்கட்டும், அந்த கார் பைக்லாம் வெளியே போகிறதுக்கு உள்ளே வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கணும். சாலை வசதி ரோடு இருக்கணும் வெளியே அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற ஒரு இடம் இருக்கணும். நெக்ஸ்ட்டு விற்பனை அலுவலகம், ஒரு ஆஃபீஸ் இருக்கணும், டாய்லெட் இருக்கணும், மின்சார இணைப்பு இருக்கணும், நீர் இணைப்பு இதெல்லாம் இருக்கணும், பேசிக் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டீசல் ஜென்ரேட்டர் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டயர் ஏர் கம்ப்ரஸர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏர் பிடிப்போம் பாருங்கள், அது இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ நிறுவனத்தின் குறியீட்டின்படி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சட்டப்பூர்வ தேவையின்படி தீயணைப்பு கருவிகள் மற்றும் அவற்றை நல்ல வேலையில் பராமரித்தல். ஸோ தீயணைப்பு கருவி இருக்கணும், சுத்தமான குடிநீர் இருக்கணும், பராமரிக்கணும், இதெல்லாம் இருக்கணும். பேசிக்காக இது எல்லாமே இந்த டீலர்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிலம் மற்றும் முதலீட்டு தேவைகள் பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இந்த பெட்ரோல் பங்க் வைக்க போகிறீங்க, நெடுஞ்சாலை தேசிய மற்றும் மாநிலத்தில் நெடுஞ்சாலையாக இருக்குது அப்படின்னா எவ்வளோ தேவை அப்படின்னா இதிலே கொடுத்துருக்காங்க. 1255 சதுர மீட்டர்லேருந்து 4422 சதுர மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இது கட்டுமான செலவு வந்து 151 லட்சத்திலிருந்து 250 லட்சம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். இதுவே வந்து நகரப்புறம், ஊர், பெருநகரம், நகராட்சியாக இருக்குது அப்படின்னா 400 சதுர மீட்டர்லேருந்து 2021 சதுர மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு இடம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி கட்டுமான செலவு 116 லட்சத்திலேருந்து 224 லட்சம் வரையும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதர சாலைகள், அது விவசாயம் போன்ற இடமா இருக்குது அப்படின்னா 1200 சதுர மீட்டர்லேருந்து 1600 சதுர மீட்டர் வரைக்கும் தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக இவ்வளோ லேண்டு தேவைப்படும், இவ்வளோ இடம் உங்களுக்கு தேவைப்படும் சொல்லியிருக்காங்க. முன்பக்கம் எவ்வளோ வேணும், அகலம் எவ்வளோ வேணும், அது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் பங்க் அமைக்க போகிறீங்க அப்படின்னா அது எந்த இடமோ அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ இடம் உங்களுக்கு சதுர மீட்டர் கண்டிப்பாக இடம் இருக்கணும். ஓகே, உண்மையான நிலத்தேவை மற்றும் முதலீடு நிலத்தின் இருப்பிடம் மற்றும் அளவை பொறுத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மாறுபடலாம். மேபி இந்த நிலம் அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மேபி வந்து பார்த்தா கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, இவ்வளோலாம் வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சட்டப்பூர்வமான ஒப்புதல்கள் வாங்கணும். இப்போ நீங்கள் டீலர்ஷிப் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில அத்தாரிட்டி சைன் வாங்குற மாதிரி இருக்கும். யார் யார் சைன் அப்படின்னா டிஎம்என்ஓசி வாங்கணும், அதாவது தாசில்தார்கிட்ட, தீயணைப்புத்துறை, நகர திட்டமிடல் வளர்ச்சி ஆணையம், வனத்துறை, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நீர்ப்பாசனத்துறை, இந்த மாதிரி ஆளுக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஆஃபீஸர்கிட்டலாம் நீங்கள் போயிட்டு என்ஓசி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிராம பஞ்சாயத்து என்ஓசி வாங்கணும். ஓகே, அப்புறம் பிஎஸ்ஓக்கான சர்டிஃபிகேட் வாங்கணும், என்ஹெச்டி அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாமே கட்டட ஒப்புதல், இடைகள் அளவீடு, இதெல்லாமே இந்த எல்லாத்துலேயுமே என்ஓசி வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தேர்வு நடைமுறை எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மெயில் மூலமாக உங்களுக்கு இதெல்லாம் வரும். இதெல்லாம் உங்களுக்கு விண்ணப்ப செயல்முறை முடிந்ததும் கள மேலாளர் போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் விண்ணப்பதாரரை தொடர்பு கொண்டு ஒரு நேரடி சந்திப்பையும் தள வருகையும் நடத்துவர். சமர்ப்பிக்க ஆவணங்களின் மதிப்பீடு, இறுதி நேர்காணல், இதெல்லாமே வச்சு உங்களை செலெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் இந்த இதுக்கு நீங்கள் டீலர்ஷிப் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த லொக்கேஷனுக்கே வந்து கலாய்வு சேர்ந்து எல்லாமே ஓகே, எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஓகே அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் கட்டி அந்த இடத்துல டீலர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எல்ஒய் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸு டீலர்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு குறிப்பிட்ட மொமெண்டம் அந்த மாதிரிலாம் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டீலர்ஷிப் மற்றும் குத்தகை ஒப்பந்தத்தின் காலம் 30 வருஷம் உங்களுக்கு வந்து இது இருக்கும், ஒப்பந்தம் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 30 வருஷத்துக்கு நீங்கள் ஒப்பந்தம் போடுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லறை விற்பனை நிலையத்தை தொடங்குதல், பொதுமக்களுக்கு திறந்திருத்தல், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. தேவையான அனைத்து சட்டப்பொருள் ஒப்புதலும் கிடைத்து கட்டுமான பணிகள் முடிந்ததும் சில்லறை விற்பனை நிலையம் செயல்பாட்டு கொண்டு வரப்படும், அதாவது விற்பனையை தொடங்க பொதுமக்களுக்கு திறக்கப்படும். ஸோ எல்லா கட்டுமானம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வியாபாரி 90 நாட்களுக்குள் அனைத்து சட்டப்பொருள் ஒப்புதல் என்ஓசி வந்து பெற்றிருக்கணும். அப்புறம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வியாபாரி கட்டுமான பணியை முடித்து 180 நாட்களுக்குள்ள தளங்களை இயக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் கரெக்டாக நடக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு நீங்கள் டீலர்ஷிப்புக்கு வந்து 5000 ரூபாய் வந்து பார்த்தா பே பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திருப்ப செலுத்த முடியாத விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் காஸ்ட்டாக 5000 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு ஆவணங்களை பரிசீலிப்பதற்கான கட்டணம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கட்டணம் 3.54 லட்சம் ரூபாய் அல்லது 1.77 லட்சம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அது இடத்துக்கு ஏற்ற மாரி மாறுபடும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இறுதி நேர்காணலுக்கு முன் ரிலையன்ஸ் பிப் மொபைலிட்டி லிமிடெட் பேரில் டிடி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, டெபாசிட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ திரும்பி தரப்படும், இது வந்து பார்த்தா ஒரு செக்யூர் டெபாசிட் மாதிரி தான் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தா செக்யூர் டெபாசிட் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் என்னென்ன அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பொதுவான நிபந்தனை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேவைக்கு எல்லாமே நீங்கள் நாலேஜாக இருந்து செக் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷனுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த டீலர்ஷிப் அப்ளை பண்ணுங்க. எல்லாத்தையுமே தெளிவாக கொடுத்துட்டாங்க. இவ்வளோ அமௌண்ட்டில் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து வைக்க ஆசை இருக்குது, இன்னும் இன்ஃபர்மேஷன் தெளிவாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட் வைஸாக அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்குது. எங்கே அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஸ்டேட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் ரிலையன்ஸ் பிபி மொபைல் லிமிடெட் எங்கன்னா மயிலாப்பூரில் இருக்குது. இந்த இடத்து டேரெக்டாக விசிட் பண்ணி கூட நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல லொக்கேஷன், உங்கள் ஊரில் எந்தெந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம் அப்படின்றதுக்கான லொக்கேஷன் இவங்களே கொடுத்துருக்காங்க.
முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிட்டு அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துலலாம் லொக்கேஷன்ஸ் இருக்குது, லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த எல்லா இடத்துலையும் வேக்கன்சி இருக்குது, அங்கே நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லொக்கேஷன் ஐடி என்ன, டிஸ்ட்ரிக்ட் லொக்கேஷன் நேம் எங்கே, ஸ்ட்ரெச் எங்கே இருக்குது, ரோடு கேட்டகரி ஹைவேவா எந்த கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறையா கேட்டகரி கிட்ட இருக்குது. ஸோ உங்கள் லொக்கேஷன்ஸ் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணலாங்க. அதுக்கும் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ எங்கெங்கே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ரோடு லொக்கேஷன்ஸ் இருக்குது எல்லாத்துலேயுமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு நேராக போயிட்டு அப்ளை கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட வந்து இந்த லொக்கேஷன்ஸ் எதுவுமே என்கிட்ட லேண்ட் இல்லை, பட் என்கிட்ட லேண்ட் இருக்குது, அதில் வந்து பார்த்தா எனக்கு வைக்க ஆசை இருக்குது அப்படின்றவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் யூ டோன்ட் ஹாவ் சூட்டபிள் லேண்ட் இன் த அட்வர்டைஸ் லொக்கேஷன், ஸோ சொல்லியிருக்க லொக்கேஷனில் லேண்ட் இல்லாத பட்சத்தில் ஷேர் த லொக்கேஷன் ஆஃப் யுவர் லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் லேண்ட் எங்கே இருக்கோ அதில் நீங்கள் வைக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சில லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, குறிப்பிட்ட லொக்கேஷன் அங்கே வந்து இல்லை உங்ககிட்ட லேண்ட் இல்லை, வைக்கிறதுக்கு எந்த பிளேஸும் இல்லைன்றவங்க உங்கள் லேண்ட்லேயே நீங்கள் வைக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு லேண்ட் இருக்குது அப்படின்னா அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் போய்ட்டு கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன், ஸோ உங்கள் நேம் என்ன, அப்ளிகேன் ஃபஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன, மெயில் ஐடி என்ன, மொபைல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி எப்படி தெரியும், ஆடில் பார்த்தீங்களா, நியூஸ் பேப்பர் மூலமாக பார்த்தீங்களா, எந்த மெத்தட் மூலமாக தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதேமாரி லாஸ்ட் இயர் இன்கம் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வந்துருச்சு, லாஸ்ட் இயர் இன்கம் கேட்டிருக்காங்க, கடந்த வருஷம் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணீங்க அப்படின்னு போட்டு கரண்ட் ஆக்குபேஷன் கரண்ட்டாக என்னமான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு அட்வர்டைஸ்டு லொக்கேஷன்ஸ் டீல் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக் லொக்கேஷன் நீங்களே செட் பண்ணிட்டீங்க. அப்புறம் அப்ளிகேனுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக லேண்ட் இருக்கணும், அந்த ரோடு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ராதாபுரம் டு காம்பட் அப்படின்ற ஒரு ரோடு, அந்த ரோடுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் லேண்ட் இருந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லொக்கேஷன், ஸோ நீங்கள் மேப்பில் வந்து பார்த்தா உங்கள் லொக்கேஷன் இடத்த செட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃப்ரண்டேஜ் எவ்வளோ மீட்டர் இடம் இருக்குது, ஸோ ரியர் லென்த் எவ்வளோ இருக்குது மீட்டரில், அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க, கேப்சா கொடுத்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஃபில் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கான ஒரு ஸ்டேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் நவ் கொடுத்ததுக்கப்புறம் கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துருச்சு. ஓகே, ஸோ யூ வில் பி ஓடிபி வரும், அதுக்கப்புறம் நீங்கள் 5000 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெப்சைட் மூலமாக 5000 ரூபாய் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ உங்களுக்கான ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸ்டெப் 2 கீழே கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் கம்ப்ளீட் ஸ்டெப் 2 கிளிக் ஹியர்னு அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்கள் மெயிலுக்கு வந்து பார்த்தா அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இன்வாய்ஸ் பிடிஎஃபாக இருக்கட்டும் எல்லாமே டீலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அனுப்பிட்டுருப்பாங்க. அது கூடவே உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணணும். அதாவது 5000 ரூபாய் பேமெண்ட் பண்ணதுக்கான காப்பி, அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் காப்பி, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். 5000 ரூபாய் நீங்கள் அப்ளிகேஷன் கூடவே தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து சூட்டபிள் லேண்ட் இருக்குது அப்படின்னா ஓகே. ஒருவேளை அந்த பிளேஸில் அந்த நம்ம சொன்ன லொக்கேஷனில் இடம் இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தான் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான்னு சொன்ன பாருங்கள். ஸோ லேண்ட் இல்லை, இஃப் யூ டோன்ட் ஹாவ் சூட்டபிள் லேண்ட், எனக்கு வந்து ஸோ அந்த இடத்துல லேண்ட் இல்லை பட் தனியாக வேறு இடத்துல லேண்ட் இருக்குது அப்படின்றவங்க உங்கள் லேண்ட் வைக்க ஆசைப்படுறாங்க, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் உங்கள் லேண்ட்லேயே கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா இன்ஃபர்மேஷனுமே டோல் ஃப்ரீ நம்பர்கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் டோல் ஃப்ரீ நம்பர் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் கேட்டு தாராளமாக இந்த ஒரு டீலர்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழகம் முழுவதும் எக்கச்சக்கமான லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் இல்லைனாலும் உங்கள் இடத்துல உங்கள் உங்கள்கிட்ட லேண்ட் இருக்குது, அந்த லேண்டில் வைக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பாக இதுக்கான லோன் அமௌண்ட் எல்லாமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நாலேஜ் இருந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் ஹெல்ப்பை வச்சு இந்த ஒரு டீலர்ஷிப் மூலம் அப்ளை பண்ணி வாங்க பாருங்கள். ஓகே, இது வந்து பாருங்கள் ஜியோ பெட்ரோல் பங்கான டீலர்ஷிப்.
அதேமாரி இவி சார்ஜிங் ஸ்டேஷன் பார்ட்னராகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு இப்போலையுமே வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த சார்ஜ் போகிற மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வந்து டீலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சார்ஜ் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்றவங்க அதை நீங்கள் வச்சு டீலர்ஷிப்பாகவும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன் பார்ட்னர் அதுக்கும் அப்ளை பண்ணலாம், இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அன்லாக் த பொட்டன்ஷியல் ஆஃப் யுவர் லேண்ட். உங்கள் லேண்டில் பார்ட்னர் வித் ஜியோ பிபி பல்ஸ் ஃபார் இவி சார்ஜிங் ஸ்டேஷன். வி ஆர் ப்ரொவைடிங் ஏ ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் த அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கல்லாம் இருக்குது பாருங்கள், காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும், அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு லொக்கேஷன்ஸை நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. அதில் எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்னா ஸ்பேஸ் ரெக்யர்மெண்ட் மினிமம் 2 to 4 கார் பார்க் அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார் பார்க் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கணும், அதுமாரி சொல்லியிருக்காங்க. ஸோ லாங் லீஸுக்காக இருக்கணும், மினிமம் 10 years இருக்கும் லீஸுக்கு இடம் வேணும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் பண்ண ஆசை இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இதிலே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கனெக்ட் வித் அஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கால் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷனும் சொல்லுவாங்க. எல்லாமே உங்களுக்கு வெப்சைட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.